6வது வசனம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கிற மிகப்பெரிய தைரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் என் ஜெபத்துக்கு செவி கொடுக்கிறார், அடுத்துதான் பதில். ஆமென். கர்த்தர் என் ஜெபத்துக்கு செவி கொடுக்கிறார். அவர் செவி கொடுத்துட்டார்னாலே அடுத்து என்ன வருது? பதிலும் வருது, பலனும் வருது. ஆமென். நம்ம பல இடங்களில் இருந்து ஜெபம் பண்ணுவோம். வீட்டு மொட்டை மாடி இருக்கிறவங்க மொட்டை மாடியில் போய் உட்கார்ந்து இருந்து ஜெபம் பண்ணுவாங்க. சிலருக்கு வீட்டில் ப்ரேயர் ரூம்னு வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே போய் உட்காந்து இருந்து ஜெபம் பண்ணுவாங்க. சிலருக்கு ஒரே ரூம் தான் இருக்கும், எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் ஒரு ஓரத்தில் உட்காந்து இருந்து ஜெபம் பண்ணுவாங்க. சிலர் வெளியே எங்கேயாவது வந்திருந்து ஜெபம் பண்ணுவாங்க. கடந்த நாளில் ஒரு சகோதரி பேசினாங்க, நான் ஜெபம் பண்ணுன்னா கூட பாத்ரூமுக்குள்ளே போய் தண்ணியெல்லாம் திறந்து விட்டு தான் இருந்து ஜெபம் பண்ணுவேன். ஆமாம். திரும்ப திரும்ப ஒருவன் ஜெபிக்கிறான் என்றால், ஆமாம், எது நிமித்தம் ஜெபிக்கிறான் தெரியுமா? அவன் எல்லா ஜெபத்துக்கும் பதிலை பெற்றுக்கொண்டதினால் அல்ல, நான் சொல்றத ஒருத்தர் காது கொடுத்து கேட்கிறார், செவி கொடுத்தார். எல்லா ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்பாரான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. 35வது சங்கீதம் நினைக்கிறேன், எடுக்க வேண்டாம், ரெஃபரன்ஸ் சரியா தெரியல. தாவீது அங்க ஜெபம் பண்ணுவார், என் ஜெபம் என் மடியிலே திரும்ப வந்துச்சு. அப்ப இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தாலும் எல்லா ஜெபத்துக்கும் அவர் செவி கொடுக்க மாட்டார். அதனால சொல்றார், என் ஜெபம் என் மடியிலே திரும்பி வந்துட்டு. ரெஃபரன்ஸ் எடுத்தீங்களா, பாத்தீங்களா இருக்கான்னு? அவர்கள் சொல்லி வாசிங்க சிஸ்டர். உங்களுக்கு 13வது வசனம் என்ன? 35 சங்கீதம் 35:13. அவர்கள் வியாதியா இருந்த போது ரெட்டு என் உடுப்பாய் இருந்தது, நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன், என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. அப்போ இந்த ஜெபத்துக்கு கர்த்தர் என்ன செய்யல? செவி கொடுக்கல. எரேமியா கிட்ட கூட சொல்லுவார், நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ணாத, விண்ணப்பம் பண்ணினாலும் நான் கேட்க மாட்டேன். அப்போ நான் ஜெபிக்கிறது விஷயம் அல்ல, நான் ஜெபிக்கணும். அந்த ஜெபத்துக்கு அவர் செவி கொடுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப தாவீதின் எல்லா ஜெபத்துக்கும் கர்த்தர் செவி கொடுத்தாரன்னு கேட்டா இல்ல. அவன் தேவன் செவி கொடுத்த ஜெபங்கள் என்ன? அல்லது என் ஜெபத்துக்கு தேவன் செவி கொடுக்கணும்னா என்னுடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். 1 யோவான் 5:14 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அவர் செவி கொடுக்கிறார். சார், சம்டைம்ஸ் மனைவி கேட்காம செவி கொடுக்காம போகலாம், புருஷன் செவி கொடுக்காம போகலாம் இல்ல? சிலர் அப்படிதான் இல்ல? மனைவி ஏதோ பேச வரானாலே இயர்போன் எடுத்து காதில் வச்சுட்டு, புருஷன் ஏதாவது பேச வரனால இயர்போன் எடுத்து காதில் வச்சுட்டு. ஸோ இப்போ நிறைய மாடல் வந்திருக்கு, காதுக்கு உள்ளே இருக்கிறதே தெரியாத அளவுக்கு ஒன்று வந்திருக்கு. அதெல்லாம் உள்ளே வச்சு, அது கருப்பு கலரில் வாங்கி வச்சா சுத்தமாக ஏதோ காதில் அழுக்கு இருக்குன்னு நினச்சிட்டு போனதுக்கப்புறம் எப்பாடா. எல்லாருக்கும் செவி கொடுக்க மாட்டாங்க எப்பவுமே. ஆனால் பைபிள் சொல்லுது, அவர் செவி கொடுக்கிறார்னு உனக்கு தெரிஞ்சிட்டுனா நீ தைரியமா ஜெபம் பண்ணுவ. அவர் செவி கொடுக்கிறார் தெரிஞ்சிட்டுனா உன்னுடைய எல்லா காரியத்தையும் நீ எங்க தான் வைப்ப? ஜெபத்துல தான் வைப்ப. நம்ம ஒருத்தங்க கிட்ட ஒண்ணு பேச போகும்போது அவங்க அதுவரை சும்மா இருப்பாங்க, திடீர்னு நம்ம பேச போறோம்னு தெரிஞ்சது ஏதாவது பிஸியா காட்டினாங்கன்னா, உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன் பாருங்க இல்ல. அதாவது ஒருத்தங்க நம்ம லிசன் பண்றாங்க, கவனிக்கிறாங்க, நான் சொல்றத கேட்கறது மட்டும் இல்லை, செவி கொடுக்கிறாருனாலே அந்த செவி வழியா நான் சொல்றது என்ன ஆயிட்டு உள்ள போயிட்டு.
சிலர் பார்த்துருக்கீங்களா, பேசும்போது கேட்க பிடிக்கலன்னா காதை பொத்திட்டு இப்படி வச்சு கேட்டுட்டு இருப்பாங்க. அது வேற காதை, ஓ வேண்டாம் 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 வேண்டாம். தாவீது சொல்றாரு, அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஏன் தாவீதை அடிக்கடி ஜெபம் பண்றீங்க? அவர் கேட்கிறார்ல. நீ கேட்பியா? இல்ல யாராவது கேட்பீங்களா நான் சொல்றத? அவர் இருந்து கேட்கிறார்ல. 600 பேர் தாவீதோடு இருந்தார்கள். தாவீதினுடைய பிரச்சனையை கேட்க ஒருத்தன் இல்லை. எல்லாரும் அவன் தான் பிரச்சனைன்னு சொல்லி தாவீதுக்கு விரோதமா கல் எடுத்தாங்க. அப்பொழுது தேவ சமூகத்தில் ஏபோத்தை கொண்டு வர வைத்து அப்பா சமூகத்தில் போய் உட்கார்ந்திருந்து தாவீது, ஆண்டவரே நான் போலாமா ஆண்டவரே அப்படி கேட்கும்போது கதை கேட்கிறார். கவனிச்சு அவனுக்கு அதுக்கான ரிப்ளை கொடுக்கிறார். தாவீது ஜெபிக்க காரணம், ஜெபத்துக்கு எல்லாம் பதில் வந்ததுனால் மட்டுமல்ல, ஜெபத்தை அவர் கேட்கிறார். அதே நேரத்தில் எல்லா ஜெபமும் கேட்கவில்லை. சில ஜெபங்கள் தாவீது சொல்றார், என் மடியிலே அது நான் என்ன விண்ணப்பமா எழுதி கொடுத்தேனோ அதே லெட்டர். சில லெட்டர் பாருங்க, நம்ம ஒரு அட்ரஸ் போட்டு அனுப்பி கொடுப்போம். அப்படி ஒரு அட்ரஸ் இல்லை, யாருமே ரிசீவ் பண்ணலைன்னா ஒரு வாரத்தில் அந்த லெட்டர் என்னாகும், திரும்ப நம்ம கிட்டேயே வரும். சில செக்கெல்லாம் பவுன்ஸ் ஆகி ஒரு எத்தனை ஜெபம் அப்படி பவுன்ஸ் ஆகி நம்ம மடியில் அப்படியே வந்திருக்கு. ஆண்டவர் இப்போதான் ஜெபம் பண்ண, அதுக்குள்ள எனக்கு பதில் தந்திரான்னு திறந்து பார்த்தா நம்ம கையெழுத்து தான் இருக்கும். என்னாண்டவர் உங்க கையெழுத்துல ஒரு லெட்டர் வரும்னு பார்த்தா என் கையெழுத்து மாதிரியே இருக்குது. அதே ஜெபம். அதான் தாவீது சொல்றார், அதே மடியிலே திரும்ப வந்துட்டு. அப்ப என் ஜெபத்துக்கு அவர் செவி கொடுக்கணும். அது என் மடியில திரும்ப வரக்கூடாது இருக்க நான் என்ன செய்யணும்? அதுதான் இன்னைக்கு தாவீதின் ஜெப வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போறோம். ஒரு 5 காரியங்கள் நான் சொல்லிவிட்டு நாம் இப்போ ஜெபம் பண்ண போறோம். முதலாவது, எல்லாமே விளக்க முடியாது, நேரம் இல்லை. ஆண்டவர் எதில் ஆண்டவர் எப்படி லீட் பண்ணுறாரோ அப்படி நம்ம தியானிக்கலாம். எல்லாம் தெரிந்த வசனங்கள் தான். 3வது சங்கீதம் அதனுடைய 4வது வசனத்தை நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்தில் இருந்து எனக்கு செவி கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் தமது பரிசுத்த பர்வதத்தில் இருந்து. இந்த சங்கீதம் நமக்கு நல்லாவே தெரியும். தப்பி ஓடுகையில், எதுக்கு தப்பி ஓடுறான்? அது யாருக்கு தப்பி ஓடுறான்? அந்த கேள்விக்கு அப்படி எதற்காக தப்பி ஓடுறான்? கரெக்ட் தான். நின்றால் மரணம், அதனால நிக்காம ஓடுறான். இப்படி ஓடும் போதும் தாவீதினுடைய பார்வை, தாவீதினுடைய ஃபோக்கஸ் அவர் மேல மட்டும்தான் இருந்துச்சு. இன்னும் சொல்ல, நின்னா மரணம். இந்த சிச்சுவேஷன்ல தாவீது இனியும் நின்றுட்டு இருப்பார்னா, இந்த இடத்துல இனியும் நிப்பார்னா தாவீதுக்கு மரணம். அந்த நேரத்திலையும் தனக்கு சகாயம் தேட அவன் வேற யாரிடத்திலையும் போகாம, வேற யாரையும் கூப்பிடாம அவன் கர்த்தரை நோக்கி. ஆண்டவர் சொல்லுவார் அல்லவா பிலதெல்பியா சபையை பார்த்து, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என்னை மறுதலிக்காம. இந்த மறுதலிக்கிறதுங்கிறது எனக்கு இயேசுவை தெரியாதுன்னு சொல்றது மாத்திரமல்ல, இயேசுவை கூப்பிட வேண்டிய இடத்துல நான் இன்னொருத்தரை கூப்பிடுறேன் தெரியுமா? இயேசுவின் இடத்துல கேட்க வேண்டிய காரியத்தை நான் இன்னொரு இடத்துல கேட்கிறேன் தெரியுமா? அதுவும் அவரை மறுதலிப்பது. இந்த நேரத்திலே தாவீதுக்கு நான் தான் தேவை. இந்த நேரத்திலே தாவீது போன் பாருங்க, சில எமர்ஜென்சிக்கு நம்ம போன் எடுத்ததும் கான்டாக்ட் லிஸ்ட்ல அப்படி கரக்கி, இல்ல கையை எப்படி வச்சு யாரை கூப்பிடலாம் அப்படி எடுக்க மாட்டோம். நமக்கு நம்ம இருதயத்துக்கு அடுத்த நபர்கள் இருப்பாங்க. இமிடியேட்டா ஒரு பிரச்சனை உடனே அவங்களுக்கு தான் போன் பண்ணும். உடனே வேற அப்படிதான் மைண்ட் வரும். உடனே போன் எடுத்து அவங்களுக்கு கூப்பிட்டு இப்படி. தாவீதுக்கு இந்த நேரத்திலையும் மகன் காலில் போய் உள்ள வேண்டியதான, மகன் நீ இருந்துடா விட்டுடா. இல்ல, அவன் ஓடிட்டு இருக்கும் போதே தன் தேவனை கூப்பிடுகிறான். அப்போ தேவன் இங்க செவி கொடுக்க காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான், இவனுக்கு கூப்பிடுறதுக்கு வேற யாருமே
இல்ல. இந்த நேரத்துல மற்றவங்க அமைதியா இருக்கிறது மாதிரி நான் அமைதியா இருந்தா இனி இந்த தாவீதை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. 22ஆம் சங்கீதத்துல தாவீது சொல்லுவார் பாருங்க, அதனுடைய 21வது வசனம், என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும், நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்தருளினார். அப்ப எங்க இருந்தாராம்? காண்டாமிருகத்தின் கொம்புகள்ல. காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருந்தா ஜெபம் பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் நமக்காக ஒரு சில நாட்கள் கழித்து சிலர் சேர்ந்து என்ன செய்வாங்க, அவ்வளவுதான். ஆனா அவர் அந்த இடத்துல கூப்பிடுறாரு பாருங்க. நம்பிக்கைக்கு இங்க என்னங்க இடம் இருக்கிறது? ஒரு இடம் இல்ல. நம்பிக்கைக்கு இடம் உண்டோ என்று பாரு அப்படின்னா புலம்பர் 3ல இருக்கு. இங்க நம்பிக்கைக்கு ஒரு இடம் இல்ல. ஆனாலும் தாவீது நம்புறான், நான் கூப்பிட்டா ஒரு ஹோப்புமே இல்லை. நம்புவதற்கு ஏதுவல்லாத நிலையில கொண்டு வந்து நம்மை நிறுத்தி சோதிப்பார். நம்புவதற்கு ஏதுவான நிலையில எல்லாரும் கூப்பிடுவாங்க. நம்புவதற்கு இனி ஒரு வாய்ப்பு இல்லைங்கிற நிலைமை வரும்போதும் தாவீது கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடும் போது கர்த்தர் கேட்கிறார். நம்புவதற்கு ஏதுவல்லாத நிலையில இமிடியேட்டா பதில் வரும். பைபிள்ல நீங்க படிக்கலாம். அக்கினி எரிகிறதை விட 7 மடங்கு அதிகமாக்கப்பட்ட பிறகு பரலோகத்திலிருந்து ஒத்தாசை உடனே கிடைத்தது. சிம்சோன் போகிற வழியிலே சிங்கம் எதிர்கொண்டு வந்ததும் சிங்கம் அவன் மேல பாய்வதற்கு முன்னமே பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல பலமாய் இறங்கினார். கோலியாத் தன் பட்டயத்தை எடுத்து தாவீதை நெருங்குவதற்கு முன்னே கோலியாத் இமிடியேட்டா விழ பண்ணான். சில நேரத்தில் நம்புவதற்கு ஏதுவல்லாத நிலையில கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தும் போது ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ளணும், கர்த்தர் எனக்கு செவி கொடுப்பா. நாம் அந்த இடத்துல ஜெபத்தை விட்டுறோம். தாவீது விடல. காண்டாமிருகத்தின் கொம்புகளுக்கு இடையில் இருந்த தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிடுறதுல விடல. பைபிள் ஒரு வசனம் இருக்குங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஓட்டார். நான் அவரை நோக்கி கூப்பிட்டோம், நான் மடிவேனா அதில் அவருடைய நாமம் தோஷிக்கப்படும். நான் அவரை நோக்கி கூப்பிட்டு நான் அமிழ்வேனானால் அதில் அவருடைய நாமம் தூஷிக்கப்படும். நான் அவரை நோக்கி கூப்பிட்டும் என் வாழ்க்கை வெட்கத்தில் முடியுமானால் அதில் அவருடைய நாமம் தூஷிக்கப்படும். எனக்கு ஒன்று தெரியும், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஓட்டார். என்னை ஆலயமாய் தெரிந்தெடுத்தவர், என் மேல் கர்த்தருடைய நாமத்தை தரித்தவர். நான் கூப்பிடும் போது எனக்கு செவி கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர் பதில் அளிக்கிற தேவன், செவி கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் கேட்கிறார். தாவீது சொல்ற, நான் அவரை நோக்கி. ஆமென். ஏசாயா 31:1 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, சகாயம் அடையும்படிக்கு இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமல் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கை கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ ஐயோ. சகாயம் அடையும்படி. இந்த இடத்துல தாவீதுக்கு ஒரு சகாயம் தேவை. அவன் கர்த்தரை மட்டும் நோக்குறான். சிம்பிளா சொல்லணும்னா, ஐயோங்கிற வார்த்தை ரொம்ப கடினமான வார்த்தை. சிம்பிளா சொல்லணும்னா, கர்த்தரை தேட வேண்டிய இடத்துல வேற யாரை தேடினாலும் கேரண்டி கிடையாது. அவ்வளவுதான், கேரண்டி கிடையாது. ஆமா, நம்ம சில இடத்துல நம்மை தேவன் கொண்டு வந்து நிறுத்தும் போது அந்த இடத்துல நம்ம யாரை பார்க்கிறோம், யாரை தேடுறோம் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் இனி என்ன, அப்போ அந்த இடத்துல நான் அவரை நோக்குறேனா அப்படின்னு பார்க்கிறார்.
முதல்ல என் கண் எதை தேடுது, யாரை தேடுது? தாவீது ஓடிட்டு இருக்கும் போதே தாவீதின் கண்கள் அவரை தேடுது. தேடி ஆண்டவர் பார்த்து சத்தமிடுறான். நான் சாட்சி சொன்னேன், உனக்கு 5 நிமிஷம் தான், 4 நிமிஷம் தான், 3 நிமிஷம் சொல்லிட்டு இருக்கும் போதே ஏசப்பான்னு கத்தினதும் செவி கொடுத்தார். பாத்தீங்களா? அந்த இடத்துல உடனே டாக்டரை கூடு, டாக்டரை கூடு இல்ல, ஏசப்பான்னு கத்தினதும் உடனே ஒரு வெளிச்சம் தான். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு தேவ பிள்ளை என்னுடைய ஃபோக்கஸ் கர்த்தர் மேல இருக்குமானால் சத்துரு ஒன்று செய்யணும்னு நினைக்கிறான் தெரியுமா, அவன் யோசிக்கிறதுக்குள்ள நமக்கு செய்ய வேண்டியதை கர்த்தர் செஞ்சு முடிச்சிருவான். அவன் செய்யணும்னு ஒன்று நினைக்கிறான் பார்த்தீங்களா, அவன் யோசிக்கிறதுக்குள்ள, ஏரோது பிள்ளைய கொல்லணும்னு யோசிக்கிறதுக்குள்ள கர்த்தர் யோசேப்பை தட்டி பிள்ளைய கொண்டு எகிப்துல கொண்டு போய் செட்டில் பண்ணிட்டார். யோசிக்கிறதுக்குள்ள செஞ்சு முடிச்சிருவார். ஆமென். நம்ம யாரை தேடுறோம், யாரை நாடுகிறோம்? ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டும் போது நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை இப்படி இருக்கணும் ஒரு தேவ பிள்ளை. அதை விட்டுட்டு அவங்களுக்கெல்லாம் ரதம் இருக்கு, அவங்களுக்கெல்லாம் கார் இருக்கு, அவங்களுக்கெல்லாம் சொந்தமா வீடு இருக்கு, அவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் வேலை இருக்கு, அவங்களுக்கெல்லாம் அது இருக்கு, அவங்களுக்கெல்லாம் எல்லாத்தையும் பார்த்து அவங்களுக்கெல்லாம் செட்டு பல்லு இருக்கு, என்ன எல்லாத்தையும் பார்த்து அவங்களுக்கு இல்லை. அதை நீ மேன்மை பாராட்டுறியா? பாரு எங்க தென்னந்தோப்ப பாரு, மேன்மை பாராட்டிக்கோ. ஒரு ஓகி காலியாச்சுல நிறைய. கர்த்தர் தர நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே. ஆமென். ஓடும்போது கர்த்தாவே இப்ப நோக்கி கூப்பிட்டு கர்த்தர் செவி கொடுத்ததும் அடுத்த வசனத்தை வாசிக்க. 3:5 சங்கீதம் 3:5. நான் படுத்து நித்திரை செய்தேன். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தாவீதுக்கு என்ன வருது? தூக்கம் வருது. நமக்கு எப்போ தூக்கம் வரும்? அப்சலோம் கதையை முடிக்கிறது வர நான் தூங்க மாட்டேன். அவர் கேட்டுட்டாருங்கிற நம்பிக்கை வந்ததும் அப்சலோம் இன்னும் துரத்திட்டு தான் இருக்கிறான், சவுல் துரத்திட்டு தான் இருக்கிறார், தாவீது படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். ஆமென். எனக்கு தேவன் செவி கொடுக்கணும்னா நான் அவரை மட்டும், உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன், அவமானம் அடைவதில்லை அப்பா. ஆமென். அவமானம் glory அப்பா அப்பா. ஒரு நாளோ ஆமென். அதாவது தேவனை தேடி. நேற்று ஒரு வீட்டுக்கு பிரேயருக்கு போயிருந்தப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் எப்படி இந்த வீட்டுக்கு வந்தீங்க? நாங்கள் இன்னொரு வீடை தான் பார்க்க போனோம். அப்போ அங்கே போகும்போது அந்த வீடை செலக்ட் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் எதிர்கொண்டு வந்து சொன்னார், நீங்கள் இந்த சர்ச்சுக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு வேண்டாம், நீங்கள் வேற வீடை பாருங்கன்னு சொல்லி கைட் பண்ணி விட்டதா சொன்னாங்க. எங்க ஒரு வீடு வாடகைக்கு ஒரு வீடு தெரிந்தெடுக்கிற விஷயத்தில் கூட கர்த்தர் வந்து எப்படி கைட் பண்ணுறாரு பார்த்தீங்களா? இந்த வீடெல்லாம் ஒன்று தான், ஆனால் ஆண்டவர் இடத்தை வந்து அவர் ஏற்படுத்துகிறார், எங்கே இருக்கணும் அவர் கைட் பண்ணுறார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, சாஸ்திரிகள் திரும்ப ஏரோது அரண்மனைக்கு போகலாம் நினைக்கும் போது கர்த்தருடைய தூதன் இடைப்பட்டு இங்கே இந்த வழியாக போகாதீங்க, நம்ம நடத்துவாருங்க, எல்லாத்துக்கும் அவரை தேடுங்க. திடீர்னு ஆமாம் ஒரு சகோதரன் சொன்னார்,
திருநெல்வேலியிலேருந்து. ஆமாம், ஒரு வாட்டி பெட்ரோல் இல்லாமல் நிற்கும் போது அந்த வழியில் எந்த ஒரு பெட்ரோல் பல்க்கும் கிடையாது. வரவங்க போகிறவங்க யாரை கை காட்டினாலும் நிறுத்த மாட்டாங்க. நான் கொஞ்ச நேரம் கையெல்லாம் காட்டி பார்த்தேன், ஒருத்தர் நிற்கலை. அப்புறம் அதில் நின்றுட்டு கொஞ்ச தூரம் வண்டி உருட்டி பார்த்தேன். திருநெல்வேலி வெயில் என்ன, அப்படியே வண்டியை விட்டுட்டு ஆண்டவரே அப்பா நான் எங்கே போவேன்ப்பா, யாரை கூப்பிடுவேன்ப்பான்னு சொல்லிட்டு நேராக வானத்தை பார்த்தேன். அந்த வழியாக ஒரு தம்பி பைக்கில் வந்துட்டு இருக்கிறான். பைக்கில் வந்துட்டு என்ன பிரச்சனை, பெட்ரோல் தீர்ந்துட்டு இன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டு வேற ஒரு காரியத்துக்காக 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டு போகிறார். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த பெட்ரோலை, அதுக்காக யாராவது பெட்ரோல் வாங்கிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு வழியில் அப்படி. நான் இதுக்கு சொல்கிறேன், நான் கர்த்தர் நடத்துகிற பாதை. இப்படி தான் கேரளாவில் ஒரு பாஸ்டர் ஒரு செர்மன் நான் கேட்டுட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், அந்த காலத்தில் ஒரு ஊழியர் கூட்டத்தில் ஒரு ஊழியர் சொன்னார், ஆமாம் நான் கால் கடுக்க நடந்து நிறைய இடத்துல ஊழியத்துக்கு போனேன், நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், எனக்கு ஒரு வசதி கிடையாது, ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஒரு வாகனம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குமே ஆண்டவரை ஜெபம் பண்ணும்போது திடீர்னு ஒருத்தர் வீட்டை திறந்து பார்க்குற ஒரு கார் நிற்குது. ஒருத்தர் வந்து சொன்ன, ஆண்டவர் சொன்னாங்க இந்த காரை உங்களுக்கு. அதை கேட்டுட்டு இவர் வந்து ஒரே ஜெபம், டெய்லி காலைல கதவை திறந்து பார்ப்பாராம், காரே இருக்காதான். இப்படி பல ஆண்டுகள் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள், என்ன ஆண்டவரே, ஆண்டவர் சொன்ன, ஏய் உன் கையில் நான் பைசா தந்துருக்கிறேன், காசு கொடுத்துருக்கிறேன், ஒழுங்கா போய் உன் கையில் நான் காசு கொடுத்துருக்கிறேன், நீ அதை அப்படியே பின்னாடி வச்சுட்டு, ஆண்டவரே எனக்கு ஆண்டவர் வந்து என்ன அவங்களை இப்படி நடத்துனதுனால என்ன அப்படி அல்ல, அறியாத வழியில் அதாங்க அவர் தேவன். He is God. ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் கர்த்தர்னு சொல்ல காரணம் என்ன, இது எந்த மனுஷனுடைய புத்தியிலும் தோன்றாதது. ஹalleluya, ஆமென். நீங்க நோக்கி கூப்பிடுங்க, அவர் செவி கொடுப்பார். எனக்கு அவர் செவி கொடுத்ததும் தாவீது படுத்து தூங்கிட்டார். நைட்டு தூக்கம் வரலையா, ஆமென், உடனே யாரை கூப்பிடலாம், உடனே பக்கத்துல பாவம் தூங்கிட்டு இருக்கிறவங்கள எழுப்பாதீங்க. சிலருக்கு தூக்கம் வராததை இன்னொருத்தவங்க, நீ மட்டும் எப்படி நிம்மதியா தூங்கலாம். 1 மணிக்கு போன் வரும், பாஸ் தூக்கம் வரல, எனக்கு வருது, என்ன தூக்கம் விட்டு. ஒரு நாள் இப்படிதான் நைட்டு 11 மணிக்கு ஃபோன், 11 மணிக்கு மேலே வந்தாலே நமக்கு கொஞ்சம் பதட்டமாகவே இருக்கும். அப்போ 2 மணிக்கு ஃபோன் பண்ணி தூக்கம் வரல, சரி ஜெபம் பண்ணி விட்டுச்சு. எனக்கு அதுக்கப்புறம் தூக்கம் வரல, கால் எழும்பி பாஸ், அதுக்கப்புறம் நான் நிம்மதியா நல்லா தூங்க. அவரை பாருங்க, சபையே கர்த்தர் உனக்கு செவி கொடுப்பார். அப்சலோம் துரத்தட்டும், சவுல் துரத்தட்டும், அவர் மறைவில் இருக்கும் மட்டும் உன் பக்கத்தில் 1000 உன் வலதுபுறத்தில் 10,000 விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ரிபாலா கபாதானா ரபா ஏபாலாரா தடரபா சே ஹந்தரலரியாந்தரா. ஹalleluya, 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 ஹalleluya. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும். என்னை தப்புவித்தே சரஹந்தா ரகடேலாரே ஏ மலரியாஞ்சனரே என்னை ஆத்துமனேஸ்வரவர் அவர் செட்டையின் கீழ் தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் சிறகுகள்
சொல்லுங்க, தேவனின் அடைக்கலமே, தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர், அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே, அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா. ஆமென். அவர் செட்டையின் கீழ் தம் சிறகுகளால் மூடுவார், அவர் செட்டையின் கீழ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக 34வது சங்கீதம் 4வது வசனம்.